ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டேமதி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் ஸ்ரீ வேம்பு மாகாளியம்மன் கோயிலில் நடந்த திருவிளக்கு பூஜை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிச்சிருச்சு. 6 to 6:30 மேலே ஆரம்பிச்சது. அந்த பூஜை வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவ்வளோ வீடியோ தான் எனக்கு கிடைச்சிது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் அந்த பேக்கிங் ஜாமானும் மறுபடியும் வேறு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டீம் சமையலுக்கு தேவையான காய்கறிகள், வெங்காயம் எல்லாமே அவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது, அப்புறம் வெங்காயம் எல்லாம் வெட்டி கொடுக்கறது, எல்லா வேலையுமே அவங்க ஒரு டீம் தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயிலில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இங்கேயே இருந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறமா பசங்க வாங்கிட்டு போய் அங்கே சமையலுக்கு கொடுத்துட்டாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக சமையல் நடந்துட்டுருக்குது. இங்கே சாமிக்கு தேவையான அலங்கார பொருட்கள் தனியாக எடுத்து வச்சுட்ருக்குறோம். அது இல்லாமல் காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்னுமே சாமிக்கு தேவையான பொருள் எல்லாம் இன்னும் தட்டில் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் அங்கே குத்துவிளக்கு பூஜைக்கு. சக்கரை பொங்கல் தனியாக ஒரு அக்கா வச்சிட்ருக்காங்க. கூழ், சாமிக்கு தேவையான கூழ் வைக்கணும் இல்லையா, ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை, அது தனியாக ஒரு ஆள் வச்சிட்ருக்காங்க. இன்னொரு அக்கா வச்சிட்ருக்காங்க. காய்கறி ஒரு ஆள், ஒரு டீமே சேர்ந்து காய்கறி தயார் பண்ணிகிட்ருக்காங்க. பூஜைக்கு தேவையான பொருளும் இன்னொரு டீம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வேலையாகவும் செஞ்சுட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குத்து விளக்கு பூஜைக்கு போய் அங்கே எல்லாம் வரிசையாக உக்காந்து அங்கே ஏற்கனவே நம்ம பேக் பண்ணி வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்து அதை வாங்கி குத்து விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறக்கு அப்படி இப்படின்னு ஒரு 6:45 ஆயிடுச்சு. வர வேண்டியவங்க, பத்திரிக்கை கொடுத்தவங்களாம் நிறைய பேர் உக்காந்துருந்தாங்க. பூஜையிலையும் கலந்துக்கிறவங்களும் நேரமே வந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நேரம் உட்காந்துருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. குத்துவிளக்கு பூஜையில் 3 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டி இருந்துச்சு. அதனால் எல்லாருனாலையும் கொஞ்சம் கால் மடக்கியெல்லாம் உட்காந்துருக்க முடியல ரொம்ப நேரம். அதனால் கால் நீட்டவும் மடக்கவும் தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் கால் வலிக்க தானே செய்யும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பூஜையும் சிறப்பாக முடிஞ்சுது. பாட்டெல்லாம் பாடினாங்க, ஐயர் வந்திருந்தாங்க, அர்ச்சனையெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் கேமராமேனும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பூஜையும் ஒரு வழியாக சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு. சிறப்பு விருந்தினரெல்லாம் நம்ம பத்திரிக்கை கொடுத்து வர சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்குரிய சிறப்பு மரியாதையும் நம்ம கொடுக்கணும்ல, அந்த மரியாதை எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாத பையெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் கொடுத்து